ஒரு விஷயம் நாம் அனைவரும் இந்த நேரத்தில் இந்த சமயத்தை அருமையான சுவிசேஷகர் கோயம்புத்தூரை மையமாய் கொண்டு சுவிசேஷ பணி செய்து கொண்டிருக்கின்ற அருமையான சுவிசேஷகர் ஜான் சாமுவேல் அவர்களிடத்தில் இந்த நேரத்தை கொடுப்போம். தொடர்ந்து ஆவியானவர் அவர் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவார். கரங்களை தட்டி நாம் அனைவரும் வருவார்கள். ஹல்லேலூயா. அனைவரும் அப்படி எழுந்து நின்று ஒரு சில நிமிடம் நம்ம கர்த்தரை ஆராதித்து அதற்கு பின்பாக நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்மை தெய்வமாக கொண்டிருப்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில இயேசுப்பா உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்காக ஒரு வாஞ்சையோடு கூட இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆராதனையின் காரணர் நீர் மாத்திரம் இயேசுப்பா. இங்க வாழ்வின் மூல காரணர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே, இந்த உலகமே பிஸியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரே. நீர் எவ்வளவு நல்ல தேவனை சப்பா. 2 கரத்தையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி உங்க வாயில டேடியை எப்படியெல்லாம் நீங்க ஆராதிக்கணும்னு விரும்புறீங்களோ, உங்க சொந்த குரல்ல எப்படியெல்லாம் தேவனை நீங்க வருணிக்கணும்னு விரும்புறீங்களோ, தேவதூதர்களோடு கூட சேர்ந்து இந்த தேவதூதர்களோடு கூட சேர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? இல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஏதோ நான் சொல்லி நீங்க ஆராதிக்கிறது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் அப்படியே அவருடைய நன்றியால் நிரம்பி வழியணும் பாருங்க. வாய்களை விரிவாய் திறந்து, ஏசப்பா நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு கிருபையா இருக்கிறீர் ஆண்டவரே. சகரதலகரபா உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் வாய்களை திறந்து ராஜாவின் கண்கள் 2 கரத்தை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர். 2 கரத்தை உயர்த்தி, சேனைகளின் சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர். மீண்டும் ஒரு விசை, சேனைகளின் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே நமது திருச்சபையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். சத்தங்களை உயர்த்தி, ஓரா ஷகரதலகரபா இந்த காலை வேளையில் ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி, உடைய பரிசுத்த ஆவியானவரின் தொடுதல் இப்பொழுது எங்கள் மத்தியிலே உண்டாவதாக ஆண்டவரே. ஓ ரீகா லாஜா லகரபல வாய்களை விரிவாய் திறந்து, வாய்களை விரிவாய் திறந்து, ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனை சேனைகளின் கர்த்தர். சத்தம் உயரட்டும். இந்த காலை வேளையில பரலோகத்திலிருந்து தேவன் உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து thank you Jesus. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனை சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே.
பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர். உங்க சத்தம் மாத்திரம் சேனை. Thank you Jesus. பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஏசப்பா. உம்மை நாங்கள் இந்த காலை வேளையிலே வாஞ்சித்து இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிகா லாதா லாகராபா, ஓ ரிமோ லோதோ லோகரோபோ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தராகிய தெய்வத்தை இந்த காலை வேளையில நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அவரை தெய்வமாக கொண்டிருப்பது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்முடைய தகப்பனே, நம்முடைய நண்பனே நமக்கு தெய்வமாக இருப்பது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். இந்த கல்வாரி சிலுவையில கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய கைகளால் கால்களால் ஆணிகளால் கடாவப்பட்டவராய், எந்த தகுதியும் இல்லாத உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லா தகுதி இருக்கிற என் அப்பன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அந்த கேடடைந்தாரே, எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஒருவேளை உங்க உடம்புல ஏதாவது பலகீனங்கள் இருக்குமே, ஆனால் உங்க சரீரத்தில் ஏதாவது பலகீனங்கள் உங்களை அப்படியே நீங்க சுயமாக இயங்க முடியாமல் உங்களை தடுத்து கொண்டு இருக்குமே, ஆனால் இப்பொழுது நீங்க ஆராதிக்கிற இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தரப்போகிறார். ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே உம்மால் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆராதிக்கும் பொழுது இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். ஒரு ஆஷகரதலகரபா, ஒரு ஆஷந்தோலோதோலகரோபோ. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எங்களுடைய பரிகாரியாகிய தேவன் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமா இருக்கிறோம் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். 2 கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி கடைசியாக நம்ம சொல்ல போறோம். சேனைகளின் சத்தம் பத்தாதெல்லாம் வாய்களை திறந்து அந்த தேவ தூதர்களோடு கூட சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் மீண்டும் ஒரு விசை, சேனைகளின் கர்த்தர். ஓரா சகரதலகரபா. இப்பொழுதே ஆண்டவரே, பரத்திலிருந்து உங்களுடைய சுகம் ஆண்டவரே, இங்கே பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் சுகப்படுத்துவதாக ஆண்டவரே. ஓ ரிகா லாதா லாகரபா. Thank you Jesus. பரிசுத்தர் பரிசுத்தர். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோட கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. இப்பொழுது அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. அவங்க சூழ்நிலைகள் ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகளா இருக்கலாம். வெளியே அவங்க சிரிக்கலாம்னா மனதுக்குள்ளாக அநேக வேதனை, பார, துக்கம், தொல்லை, கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு வழியில் அவங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கலாம். வசனத்தை கேட்கிறோம், ஆனாலும் ஒரு விடுதலை இல்லை என்கிற விரக்தியான சூழ்நிலைமை மத்தியில் அவங்க கடந்து கொண்டு இருக்கலாம். நீங்க உங்க சகோதரிக்காக, உங்க சொந்த சகோதரனுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விடுதலையை கர்த்தர் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி அவங்க கரங்களை கோர்த்து கொண்டு வானத்திற்கு நேராக உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, இந்த சபையில் ஆண்டவரே ஒரு விடுதலையை கூறி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
சபையில ஒரு ப்ராஸ்பர்ட்டியை கூறி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபையில் ஆண்டவரே பலகீனம் ஆட்கொள்ள கூடாது ஆண்டவரே. இந்த சபையில் ஆண்டவரே ஒரு விருத்தி, ஒரு பெருக்கம் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக ஆண்டவரே. ரெண்டு கரத்தையும் உயர்த்தி, ஓ thank you ஜீசஸ். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர். உங்களுடைய சத்தம் மாத்திரம் உயரட்டும். சேனைகளின், ஓ சேனைகளின், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். கடைசியாக ஒரே ஒரு முறை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசுப்பா, நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. இது எங்களை எவ்வளவாக நேசிக்கிற தேவன் இயேசுப்பா. ஒரு தகுதி இல்லாத எனக்காக ஆண்டவரே எல்லா தகுதியும் இருக்கிற நீர் பலியா நீர் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உங்களுடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நன்றியால் எங்களுடைய உள்ளம் பொங்கி வழியுது ஏசப்பா. கடந்த 10 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல நீங்க பாதுகாத்தீங்களா ஆண்டவரே. உபவாச ஆராதனைக்கு ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காக நீங்க கூட்டி கொண்டு வந்திருக்கீங்களே. உமது கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உங்களுக்கு நல்ல உடல் சுக ஜீவ பலனை கொடுத்து ஆராதிக்க வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. இது எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் முழு மனதோடு கூட ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் முழு பலத்தோடு கூட ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே என்னுடைய துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஒருவர் மாத்திரமே எங்க துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிறீங்களோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த பலகீனமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது அவர்கள் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பலகீனங்கள் மாறுவதாக ஆண்டவரே. ஷகரத லகரபா அந்நிய பாஷைகளிலே பேசி, ஓ ரீமோ லோதோ லோகோ ரோபோ, ஓ ரிக்கா லாதா லகரபா, ஓ ரிகா லாதா லகரமோ லோலோ ஷெக்கே ரிதா லகரபா. உடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே சபை முழுக்க காட்கொள்வாராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேலும் உண்டாவதாக ஆண்டவரே. முன்பு போல் அல்ல ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் ஏசப்பா, ஒரு புதிய தொடுதல், ஒரு புதிய உணர்வு, ஒரு புதிய அனுபவம், உம்மை பற்றி அறிகிற ஒரு புதிய ஆர்வம், ஒரு புதிய வைராக்கியம், ஒரு புதிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே உண்டாவதாக ஆண்டவரே. ராஷகரதலகரபா, ஓ ரிக்கோ லோதோ லோகோ ரோபோ, ஓ ராமா லாதா லகரபா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் மேற்கொள்ளுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இரவளவு நல்ல தேவன் ஆண்டவரே. இரவளவு அன்பான தேவன் இயேசுவா. அன்பை நினைக்க நினைக்க எங்களுடைய கண்கள் எல்லாம் நீரால் நிரப்பப்படுகிறது இயேசுவா. உள்ளம் நன்றியால பொங்கி வழியுது ஆண்டவரே. குடும்பத்தில் நீர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர். என்னுடைய வியாபாரத்தில் எவ்வளவு நீர் நல்லவராக இருந்திருக்கிறீர். என்னுடைய குழந்தைகள் படிப்பில் நீர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்கிறீர், நல்ல சபையை உம்மை ஆராதிப்பதற்காக இங்க கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தேவன் இயேசுவா. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஜீசஸ், வாய்களை விரிவாய் திறந்து ஒரு 2 நிமிடம் உங்களோட ஓன் ஸ்டைலில் நீங்கள் ஏசப்பா ஆராதிங்க.
உங்களுடைய சொந்த ஸ்டைலில் உங்க சொந்த வார்த்தைகளினால் அந்த தேவதூதர்களோடு கூட சேர்ந்து பரலோகம் உங்கள் வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. பரலோகத்தில் வீட்டு இருக்கிற நமது இயேசு கிறிஸ்து உங்களுடைய வார்த்தையை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்ன வார்த்தையினால என்னை அலங்கரித்து ஆராதிக்கிறார், என்னுடைய மகன் என்ன காரியத்தை சொல்லி என்னை ஆராதிக்கிறான், அந்த பரலோகத்திலிருந்து அந்த தேவாதி தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தருடைய செவிகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நாட் பை கம்பல்ஷன், உங்களுடைய ஓன் டிசையர்ல இருந்து உங்களுக்கு சொந்தமா எப்படியெல்லாம் ஏசப்பாவை ஆராதிக்க முடியுதோ வாய்களை திறந்து 2 நிமிடம் மாத்திரம் உங்க குரல் மாத்திரம் இந்த சபையில பெருகணும். குரல் மாத்திரம் இந்த இடத்துல அதிகமா இருக்கணும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மைக் எல்லா சத்தமும் கம்மியாக போகுது. உங்க குரல் மாத்திரம் அதிகமா ஏசப்பாவை நீங்க எந்த அளவு நேசிக்கிறீங்களோ, எந்த அளவு அவரை நீங்க விரும்புறீங்களோ அதை உங்க வார்த்தையினால நீங்க வெளிப்படுத்த போறீங்க. ஆண்டவரே, ரெண்டு கரத்தையும் உயர்த்தி ஆண்டவரே, 2 கரத்தையும் உயர்த்தி நீர் எவ்வளவு நல்ல தேவனேசப்பா, நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற தேவன் ஆண்டவரே. குருடனுக்கு பார்வையை கொடுத்த தேவன் ஆண்டவரே, செவிடருடைய செவிகளை திறந்த தேவன் ஆண்டவரே, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பின தேவன் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ளே வாசம் செய்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஓரா ஷகரதலகரபா ரஷந்தோலோதோலோகரோபோ ரோ ஷேகேரிதா லகரமலதலகரபா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர். 2 கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர். பரிசுத்த தெய்வம் இயேசுப்பா, உம்முடைய கல்வாரி சிலுவின் இரத்தத்தினால நீர் எங்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சுயநீதி என்று ஒன்றும் அல்ல ஆண்டவரே. நீர் சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்த காரியத்தை நாங்கள் விசுவாசித்து நீர் எங்களுக்காக என்னத்தை செய்து வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் விசுவாசித்து ஜெபத்தில் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுப்பா. ஆராதனையின் சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அனைவரும் அமர்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரங்களை கொடுத்து நல்லா குலுக்கி நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, கை கொடுக்கிறவங்கள மாத்திரம் ஆசீர்வதிங்க சப்பா. மறுபடியும் ஒரு விஷயம், இந்த லெஃப்ட் சைடு திரும்பி உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரங்களை கொடுத்து நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்மெல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம் பாருங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயிட் ஷர்ட் போட்டவர் நம்ம கூட இல்லைன்னா நமக்கு
சரியா இருக்காது. பக்கத்தில் இருக்கிற கிரீன் கலர் saree கட்டி இருக்கிறவங்க நம்ம கூட ஜெபத்தில் பார்ட்னரா இல்லைன்னா நம்ம இந்த நிலைமைக்கு வளர்ந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபிப்பதற்கு, வேத ஆலோசனைகளை பெறுவதற்கு, நம்ம காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பர் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுத்துருக்கறனால தான் சபையும் வளருது, நம்மளும் வளர்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் ஜான் சாமுவேல். நான் கோவை பட்டணத்திலிருந்து வருகிறேன். எனக்கு இப்போ தான் மே 8ஆம் தேதி தான் திருமணமாச்சு. திருமணமாகி 5 மாதம் தான் ஆச்சு. என்னுடைய மனைவி பேர் வந்து பெர்லின் டாக்கர்ஸ். அவங்க சூலூர் பட்டணத்தில் ஊழியம் செய்கிற ஏஜி பாஸ்டரோட பெண்ணாக இருக்கிறபடியால் அந்த ஊழிய காரியங்களை எனக்கு இன்னும் அதிகமாக உதவியாக இருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கி வேறு சில பிளான்ஸ் இருந்தனால அவங்கள என்னால் கூட்டிக் கொண்டு வர முடியவில்லை. எனக்கு என்னுடைய தாயும் தகப்பனுக்கும் திருமணமாச்சு. திருமணமாகி ஒரு மிகப்பெரிய காரியங்கள், அநேக சாட்சிகள்லாம் இருக்குது. வரக்கூடிய நேரங்களில் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். கடந்த 2017 டிசம்பர் 17ஆம் தேதி என்னுடைய தந்தை வந்து உடல்நிலை குறைவின்மையால் அவங்க இறந்து போனார். இப்பொழுது நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயுமாக இருக்கிறோம். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு கதையை சொல்லி நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல நான் ஆசைப்படுறேன். எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? ஹல்லேலூயா. நம்ம போதகரையா வந்து FBயில் தான் அவரை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒவ்வொரு மெசேஜ், ஒவ்வொரு வீடியோவும் போடுறப்ப அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு பாருங்கள். அதில் ஒரு டைட்டில் போட்டிருந்தார், ஒரு கதை சொல்கிறேன் அதை கேளுங்க அப்படின்னு. இது மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் போட்டிருந்தாரு. ஸோ அதே பிரகாரம் நான் ஒரு கதையிலிருந்து என்னோட செய்தி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எனக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் விக்டர் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். BYF அந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு குடும்பத்தில், ஒரு ஊரில், ஒரு கோவை பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான புதுசாக திருமணமான ஒரு தம்பதிகள் வந்து வாழ்ந்து வந்தாங்க பாருங்க. அவங்க இயேசுவை அறியாத, இயேசு என்றால் யார் என்றே தெரியாத ஒரு விக்கிரக காரியங்களை பின்னணியாக கொண்டு வாழ்ந்த ஒரு குடும்பம். அவங்க குடும்பம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரகங்களுக்காக அதிகமாக ஈடுபாட்டில் காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஏதாவது ஃபெஸ்டிவல், ஏதாவது ஒரு காரியங்கள், புனித ஸ்தலங்களுக்கு போகிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, அங்கே பிரதட்சணை, மண் சோறு, அப்புறம் விடியற் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த கிணற்று தண்ணியில் பச்சை தண்ணி குளு குளு குளுன்னு இருக்கும் பாருங்களா, அதில் குளிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு வந்த ஒரு பின்னணியை கொண்ட ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான் அந்த புதிதாக திருமணமானவர்கள். கிறிஸ்து யார் என்றாலே தெரியாத ஒரு சூழ்நிலைமை காணப்பட்டது. ஸோ இது மாதிரியாக அவளுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது திருமணமாச்சு. அவங்களுக்கு முதல் வருடம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை. 2ஆம் வருடம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை. 3ஆம் வருடம் குழந்தை இல்லை. இப்படி சராசரியாக எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, இது கான்வர்சேஷன் தான். எத்தனை வருஷம் அவங்களுக்கு ஒரு வேளை குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 10 வருஷம். சூப்பர். வேற யாராவது? எனி மோர் கெஸ்டிங்ஸ்? எத்தனை? ஓகே, ஃபைன். நான் சொல்கிறேன் பாருங்க. இது மாதிரியாக 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 18 வருஷம் அந்த கப்பலுக்கு குழந்தையில். அவங்க போகாத இடம் இல்லை, வேண்டாத கடவுள் இல்லை, பண்ணாத பூஜை கிடையாது. அநேக இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அதனுடைய மணி, அதனுடைய பணமும் நேரமும் தான் வேஸ்ட் ஆச்சே தவிர அவங்க அதற்குண்டாக ஈடுபட்ட எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு பலனும் அவங்களுக்கு கிடைத்ததாக காணப்படவில்லை. இந்த குழந்தை இல்லாத தாய்மார்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் எவ்வளோ பேர் அவர்களை புறக்கணிச்சிருப்பாங்கன்னு. ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், ஏதாவது காது குத்து, ஏதாவது வீடு கட்டுறாங்க, ஏதாவது திருமண காரியங்களுக்கு இந்த அவங்க விதவை, அவங்க குழந்தை இல்லை, சரி மலடின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. வீட்டுக்கு வந்தாலே சாபந்தான். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த திருமணமான, அந்த புதுசாக திருமணமாகி 18 வருட குழந்தை இல்லாத அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வைத்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவள் கடந்து செல்லப்பட்டார்கள். திருமணமானாலே அதற்கு ஒரு அடையாளம், ஒரு ஆசீர்வாதம் யாருங்க? குழந்தைகள். குழந்தை இல்லாத சூழ்நிலை நிமித்தம் அந்த குடும்பத்தின் கணவனும் மனைவி மிகுந்த விரக்திக்குள்ளாக கடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். என்னடா வாழ்க்கை, இவ்வளோ வருஷம் ஆகி குழந்தை இல்லையே. இந்த மனைவியானவள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இந்த சுடுகாடு இந்த மாதிரி காரியங்கள் இருந்தனால ஏதாவது பிணம் எரிந்து கொண்டு இருந்தால் இவங்க போய் அந்த நெருப்பில் விழுந்து தற்கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். இந்த கள்ளிச்செடின்னு சொல்லுவாங்க, அதை அரைத்து குடித்து, சாணி பவுடர் இதை அரைத்து குடித்து அவர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள அவர்கள் அநேக முறை முயற்சி செய்தார்கள். 16 முறைக்கு மேலே. நீ எதுக்கு நம்ம வாழணும், நீ வாழ்ந்து என்ன ஆக போகுது, திருமணமாக இவ்வளோ நாள் ஆச்சு,
ஒரு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலைமை, உற்றார் உறவினர்கள் நண்பர்களால புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, அவமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, யாரும் கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலைமை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரக்தி காணப்பட ஆரம்பித்தது. இனி நாம் எதற்கு வாழ வேண்டும், இனி வாழ வேண்டாம், நம்மளும் செத்து விடலாம், நீ வாழ்வதற்கு ஒரு அர்த்தமே இல்லையே என்கிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அந்த சகோதரி அனுபவித்த துன்பத்திற்கு அளவே இல்லை. இப்போ அந்த சகோதரி உயிரோடு கூட தான் இருக்காங்க. அவர்கள் இடத்துல இந்த காரியத்தை பற்றி சும்மா கேட்டாலே அவங்க கண்ணில் இருந்து இன்னும் அந்த கண்ணீர், இன்னும் அந்த சோக துக்கம் அவங்கள விட்டு மறக்கலை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில் அந்த சகோதரியும் சகோதரனும் வாழ்ந்து வந்தாங்க, அந்த கணவனும் மனைவியும். ஒரு நாள் இயேசுவை பற்றி சொல்வதற்காக 2 ஊழியக்காரங்க அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பித்தார்கள். சரி, எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு, இதுவும் நம்ம என்ன பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ட்ரையிங் லாஸ்ட் ஆப்ஷனாக இயேசுவை வச்சு அந்த ஊழியக்காரங்களை அவங்க வீட்டுக்கு வர அனுமதித்தார்கள். இந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து இயேசு எவ்வளவு நல்லவர், அவரை விசுவாசித்தால் நடக்கிற அற்புதம் என்ன ஏதுங்கிறத வசனத்தின் மூலமாகவும் தன்னுடைய சொந்த சாட்சியின் மூலமாகவும் அந்த ஊழியக்காரர்கள் சொல்ல சொல்ல அந்த கணவனும் மனைவி அதை விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மனைவிக்கு வசனம்னா என்னன்னு தெரியாது, ஜபம்னா என்னன்னு தெரியாது, சபைக்கு செல்ல ஆரம்பித்தாங்க. விசுவாசம் பெருக ஆரம்பிச்சது. வசனத்தை கேட்க கேட்க நமக்கு என்ன பெருகும்? விசுவாசம். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்க கேட்க அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் பெருக ஆரம்பிச்சது. உபவாசம் இருந்து ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜபித்த பொழுது ஒரு ரூஃப்ல இருந்து ஒரு சின்ன ஒளி மாதிரி அவங்க வயிற்றுல வந்து பட ஆரம்பித்தது. அவங்க ஊம்பில் ஏதோ ஒரு அசைவு உண்டானது வயிற்றுல. ஐயோ, இது என்னவா இருக்கும்? 18 வருஷம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு டச், ஒரு 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 அசைவு எனக்கு உண்டானது இல்லையா வயிற்றுல? இது என்ன டிஃப்ரெண்டான ஒரு அசைவு உண்டாகுது? உபவாசத்தின் வேளையில உங்களுக்கு அந்த தொடுதல் உண்டாச்சு. அந்த கணவனும் மனைவியும் அந்த வீட்டுக்கு தேடி வந்து அந்த போதகர் இடத்துல ஜெபம் செய்வதற்காக கடந்து செல்கிறார்கள். அந்த போதகர் அந்த சகோதரின் மேலே தலையில கை வைத்து ஜெபம் பண்றார். கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் திறந்தார், கர்த்தர் உங்களுக்கு சாமுவேல்னு ஒரு பையனை கொடுப்பாருன்னு அந்த பாஸ்டர் அந்த கணவனுக்கும் மனைவிக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். அவன் ஒரு ஊழியக்காரனா வருவான் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஸோ அதே மாதிரி அந்த கணவனும் மனைவியும் ஆஸ்பத்திரிக்கு கடந்து செல்ல ஆரம்பித்தாங்க. டாக்டர் செக்கப் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகணும்ல, பார்த்தீங்களா, சயின்டிஃபிக்கலாக. திரும்பி அவங்க மருத்துவமனைக்கு கடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். அங்கே ஸ்கேனிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தோன்னா அந்த தாய் கர்ப்பிணி என்பதை அந்த மருத்துவ நிர்வாகம் உறுதி செய்தது, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உறுதி செய்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிற நல்ல 3.75 கிலோ இடையில. எல்லாரும் பிறந்ததுக்கு 10 மாதத்து பிறந்தது கொஞ்ச நாள் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பேர் வைப்பாங்க. இந்த பையன் சிசுவா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அவனுக்கு என்னென்னு பேர் வச்சிட்டாங்க? சாமுவேல்னு பேர் வச்சிட்டாங்க. பாருங்க, அந்த சாமுவேல் வேற யாரும் இல்லை, நான் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தாய்க்கு 18 வருட குழந்தை இல்லை. அந்த லாஸ்ட் ட்ரையாக என்னுடைய தாய் இயேசுவை ட்ரை பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு உங்கள் மத்தியில் நான் ஊழியக்காரனாக நின்றுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இயேசுவே யார் என்று தெரியாமல், வசனமே என்னவென்று புரியாமல், ஜபமே என்னவென்று தெரியாமல் இருந்திருந்த ஒரு விக்கிரத்தை வழிபடுகிற ஒரு சகோதரிக்கு என்னுடைய தாய்க்கு கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னா இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய அற்புதத்தை செய்ய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில பலப்பட்டிருக்கீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தட்டி தட்டி ஏதாவது கதவு திறக்கப்படாமல் ஒருவேளை உங்களுக்கு இருந்திருக்கலாம். இவ்வளோ நாள் நானும் சபைக்கு வர ஜெபிக்கிற அநேக காரியங்களில் ஈடுபடுறேன், ஆனால் நினச்சபடி எதுவுமே நடக்க முடியலையே அப்படின்னு. கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னுடைய தாய்க்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னா, இயேசு யாருன்னே தெரியாத புறஜாதியாக என்னுடைய தாய்க்கு கர்த்தர் அற்புதத்தை செஞ்சு இன்னைக்கு சபையில் எங்கள் அம்மா குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் குழந்தை பிறக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம்னா என்னன்னே தெரியாத இயேசுனா என்னன்னே தெரியாத ஒரு தாயினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சு சாட்சியை நிரூபிக்க முடியும்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொழுது சோர்ந்தே போயிடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாட்கள் தள்ளுதே, நாட்கள் தள்ளி போதே, தாமதமாகுதே, ஒருவேளை இது நடக்குமோ நடக்காதே, என் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நடக்குமா, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த முடிவு எனக்கு நிறைவேறுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு உங்கள் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா
இப்போ நல்ல ஒரு ரப்பர் பென்சில் வாங்கிருங்க, போய் 2 ரூபாய் தான் வருவீங்க நடராஜ். அந்த கொஸ்டின் மார்க் என்ன பண்ணிடணும், நம்ம அப்படியே அழிச்சிடணும். பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவத்துக்குள்ள கொஸ்டின் மார்க்கே கிடையாது, எல்லாம் ஆச்சரிய குறிதான். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை எனக்கு செய்வார்னு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, உங்க காஞ்சிபுரம் ஸ்லாங்கும் எனக்கு தெரியாது. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன், கொஞ்சம் ஸ்லாங்கு முன்ன பின்ன இருந்தால் கடந்த நெக்ஸ்ட் 1 ஹவருக்கு என்னை பொறுத்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ மெசேஜுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 27வது அதிகாரம், அதனுடைய 20வது வசனம். யாரோ ஒருத்தங்க சத்தமா படிங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை என்னுடைய தாய்க்கு ஒரு 40-42 வருடங்களுக்கு முன்பதாக இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை, ஆபிரகாமுக்கு நீ தப்பி பிழைப்போம், இனி எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற நம்பிக்கை. பாருங்க, வசனம் அவ்வளோ தெளிவாக சொல்லுகிறது. நீ தப்பி பிழைப்போம் எனும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. ஒருவேளை இதே சேம் தாட்டோட எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயோ காரியங்கள் இப்படி தான் இருக்குது, என்னுடைய பிஸ்னஸில் காரியங்கள் இப்படி தான் இருக்குது, என்னுடைய படிப்பில் காரியங்கள் இப்படி தான் இருக்குது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காரியங்கள் இப்படி தான் இருக்குது, என் குடும்பத்தில் உள்ள பலகீனத்தை நிமித்தம் என்னோடய காரியங்கள் இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் அந்த சேம் ஃபீலிங்ஸோட ஒருவேளை இதே வசனத்தை உங்கள் மனதில் வைத்து ஒருவேளை நீங்கள் வந்திருப்பீங்களே. நான் செய்தி முடிகிற வேலைக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை தொட போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நீ தப்பி பிழைப்போம் எனும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. 27வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பவுலோடு கூட 276 சிறை கைதிகள் பிரயாணப்பட்டு அவங்களை ஜெயிலில் கொண்டு போய் வைக்கும்படியாக ஒரு கடல் மார்க்கமாக அவர்கள் பிரயாணப்பட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை விளக்குகிற ஒரு பின்னணியா, ஒரு கதையா இந்த 27வது அதிகாரம் நமக்கு காணப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் தன்னோடு கூட 276 பேர், இந்த கூட இருக்கிறவங்க 275 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாலுமி, நூற்றுக்கு அதிபதி, அவங்கள தவிர 270 பேர் இஃப் ஐம் ரைட், அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தண்டனை செய்து அவங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்ட அதன் நிமித்தம் சிறை தண்டனை அனுபவிப்பதற்காக கைதிகளாக அந்த அரசாங்கத்தின் நிமித்தம் நியமிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த படகுல பிரயாணம் பண்ணி வராங்க. ஆனால் எந்த தப்பு செய்யாத பவுலும் அவங்களோட அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை கைதி அவங்களோடு கூட கடந்து வர இருப்பாருங்க. 27வது அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா, யுலி என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த 270 பேருக்கும் 70 கைதிகளுக்கும் ஒரு இன்சார்ஜாக இருந்தவர் தான் அந்த யுலிங்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதி. பாருங்க, அந்த நாட்கள் இந்த நாட்களில் சிறையில் அனுமதிக்கணும்னா, சிறையில் போய் அடைக்கணும்னா, ஏதாவது சிட்டியோட மெயின் இடத்துல பெரிய ஒரு 10 அடிக்கு காம்பவுண்ட் சுவர் இருக்கும், அதுக்குள்ளே அந்த சிறைச்சாலை இருக்குன்னா, அந்த நாட்களில் சிறை அப்படின்னா 3-4 பக்கங்களும் கடலால் சூழப்பட்டு நடுவில் ஒரு தீவாக இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க, ஜெயில் மாதிரி ஒரு இடத்தை கட்டி அங்கே என்ன பண்ணுவாங்க, தண்டனை பெற்ற சிறை கைதிகள் அங்கே என்ன பண்ணுவாங்களாம், தண்டனை காலம் முடிவு வரைக்கும் அங்கே அடைத்து வைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு போட்டில், ஒரு கப்பல், அந்த சிறை கைதிகள் எல்லாத்தையும் அடைத்து, கப்பல் மாலுமி, அதாவது கேப்டன்ஸு, நூற்றுக்கு அதிபதி, அந்த போர் வீரன், ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் வீட்டையை வச்சுட்டு நின்றுருப்பார். ஸோ இவங்க எல்லாமே பிரயாணப்பட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் எப்படின்னு பிரயாணப்பட்டு அந்த தீவுக்குள்ளாக கடந்து செல்வார்கள். அந்த தீவில் அந்த கைதியை வச்சு அடைச்சிட்டாங்கன்னா 4 பக்கமும் என்ன இருக்கும், கடல் இருக்கும், நடுவில் ஒரு குட்டி நிலம், இந்த நிலத்தில் சிறைச்சாலை, அதுக்குள்ளே இந்த சிறை கைதிகள் எந்த சூழ்நிலை நிமித்தமும் இந்த சிறை கைதிகள் என்ன பண்ண முடியாது, வெளியே தப்பி வர முடியாது. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைமை.
ஒன்ஸ் போயிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் அங்கேயே அவங்க அந்த சூழ்நிலையை நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு மரணித்து கூட போகலாம். இந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு நேராக இந்த 276 பேரும் ஒரு கப்பல்ல பிரயாணமாக போய்கொண்டிருக்கிறார்கள். இவங்க போய்கொண்டு இருக்கும் பொழுது பவுலுக்கு உள்ள ஒரு மனதில் தோன்றுகிறது, காற்று வெகுவாக அடிக்கிறனால இப்பொழுது நம்ம பிரயாணத்தை முடித்து இங்கே ஓய்வு எடுக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய ஜீவனுக்கு கூட ஆபத்து வரும்னு பவுல் 100க்கு அதிபதியை எச்சரிக்கிறார். ஆனால் அந்த 100க்கு அதிபதி பாருங்க, கப்பல் மாலுமிகளுடைய வார்த்தையை, இந்த கப்பல் மாலுமிகள் என்ன சொல்றாங்களோ அதை அதிகமாக அவர் விசுவாசிச்சு, பரவாயில்ல நம்ம எங்கேயும் ரெஸ்ட் எடுக்க வேணாம், போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போறாங்க. அதே வசனம் 27:14 பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்ளிடான் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. யூரோக்ளிடான்னா அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஈவில் ஸ்டோம்னு சொல்லுவாங்க, அதாவது கொடிய காற்று. இப்போதான் நமக்கு 2014 சுனாமிங்கிற பேர் வச்சாங்கன்னா, அப்பவே யூரோக்ளிடான்கிற ஒரு மிகப்பெரிய சுனாமி பவுலோட காலத்திலேயே வந்திருக்கு. ஸோ இந்த பெரும் காற்று வர ஆரம்பித்தது. படகு அப்படி 276 பேர் ஒரு கப்பல்ல இருக்காங்க. இடி மின்னல். இந்த 20வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்த படியினால் அப்படின்னு வசனம் இருக்கு. இந்த யூரோக்ளிடான் வந்த உடனே பெரும் காற்று, சூரியனும் தெரியல, சந்திரனும் தெரியல, நட்சத்திரங்களும் தெரியல, எது பகல் எது வெளிச்சம் எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலைமை, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைமை. நீ என் குழந்தையில நான் பார்க்க மாட்டேனா, நீ குடும்பத்தை நான் பார்க்க மாட்டேனா, நீ என் வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த பெருங்காற்றுல நான் மூழ்கி போயிருவேனே, நீ ஜீவன் இங்கேயே போயிருமே அப்படிங்கிற சிறை கைதிகளுக்குள்ள ஒரு மரண கலக்கம். இந்த சூழ்நிலைமையில அந்த படகு ஒரு இருட்டின் பாதையில, யாருமே அங்க இருக்கிறவங்க சாப்பிடல, ஒரு மரண பயம். இந்த சூழ்நிலைமை மத்தியில் அந்த கப்பல்ல எல்லாரும் பிரயாணம் பண்ணி மெதுவா காற்று போகிற திசையில அவங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். யூரோக்ளிடான், பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, யூரோக்ளிடான், யூரோக்ளிடான். வசனம் 21 சொல்லுது, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த பொழுது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. நான் அப்பயே சொன்னனே உங்ககிட்ட, என் வார்த்தையை நீங்க கேட்டிருக்கலாமே, ஏன் இப்படி வந்தீங்க? பவுல் எடுத்து சொல்றாரு, ஆகிலும், அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஆகிலும் திடமனனா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். ஆமென். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அடுத்த வசனம் வாசி. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, இனி ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு சைடு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலைமை, ஒரு செத்த சூழ்நிலைமை, நீ தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலைமை. அந்த 276 பேர் இருக்கிற அந்த படகுல 100க்கு அதிபதி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு பயத்துல. கப்பல் கேப்டன்ஸ் மாலுமிகள் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தேவ மனிதன் மாத்திரம் எழுந்து நின்று அங்க உங்களை பார்த்து சொல்றான், திடமனதா இருங்கள், திடமனதா இருங்கள்னு ஒரே ஒரு தேவ மனுஷன் மாத்திரம் இந்த 276 பேர்ல எழுந்து நின்று அவன் தைரியப்படுத்துறான். கப்பல் சேதமை இல்லாமல் உங்கள் ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராதையா, நீங்க யாரும் சாவ மாட்டீங்க, யாரும் மரணிக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க போட்ல கர்த்தர் ஒரு பவுல் அனுமதிச்சிருக்கிறாரா? உங்க வாழ்க்கையில நீங்க எப்பெல்லாம் முடியல, இல்லை எப்பெல்லாம் என்னால இதுக்கு மேல வர முடியாது, நான் தட்டி தட்டி எந்த கதவும் திறக்கப்படலை, நான் ஜெபித்து காரியங்கள் எனக்கு வாய்க்கப்படலை, ஐயோ இனி நான் நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலைமை மத்தியில் நான் போயிட்டு இருக்கேனே அப்படி நீங்க சொல்லும் பொழுது, உங்களுடைய படகுல கர்த்தர் ஒரு பவுலை அனுமதிச்சு அந்த பவுல் நிமித்தமாக நீங்க இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற பவுல்களுக்காக நம்ம கர்த்தருக்கு எப்பயுமே ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க ஒருவன் மாத்திரம் எழுந்து நின்று பேசுகிறான், திடமனதாய் இருங்கள், நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி சொல்லி பவுல் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிட்டாரு பாருங்க. போட்டு திரும்ப அப்படியே மெதுவா போகுது. அந்த அலைகளின் மத்தியில, அந்த கடும் காற்றுகளின் மத்தியில, மின்னல்களின் மத்தியில, இந்த ஒளி இல்லாத இருளின் சூழ்நிலைமைகள்ல இந்த பக்கம் பார்த்தாலும் கடல் தண்ணி, விழுந்தா கீழெல்லாம் மீன்கள், உயிரை கொள்ளுகிற மீன்கள் உலாவி கொண்டிருக்கிற அந்த நடுக்கடல்ல இந்த கப்பல் மாத்திரம் போய்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பயம் இருந்து பவுலோட வார்த்தை நிமித்தம் தைரியப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். வசனம் 33 சொல்லுகிறது, பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். வசனம் 20 சொல்லுது, இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் மற்ற நிலை. இங்க வசனம் 34 சொல்லுது, நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும், அந்த போஜனம். அதுக்கு அடுத்த வசனம், இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனதாய் புசித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அப்பம், அப்பம், அப்பம். ஹல்லேலூயா. 14 நாளா யாருமே சாப்பிடல. 14 days யாரும் உபவாசம் போட சொல்லி ஜெபத்திற்காக உபவாசம் போட்டு யாரும் சாப்பிடாம இல்லை. சாப்பிட தோணல, உயிர் பயம், சாப்பிடணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரல. 14 days. பவுல் அப்பத்தை எடுத்து என்ன பண்றாருங்க, ஸ்தோத்தரிக்கிறார். ஸ்தோத்தரித்து அது என்ன பண்றாரு, புசிக்க ஆரம்பிக்கிறார். விட்டு அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு கப்பலில் 276 பேர் இருந்தோம்னு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அப்பத்தை குறித்து தான் நான் உங்களிடத்துல பேச வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை பேர் சும்மா இருக்கும் பொழுது, 275 பேரும் சும்மா இருக்கும் பொழுது, இங்க ஒரு மனுஷன் மாத்திரம் அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறான். அப்பத்தை எங்கெங்கெல்லாம் எடுத்து வானத்தை பார்த்து ஸ்தோத்தரிச்சாங்களோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் அப்பத்தை எடுத்து வண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் ஒவ்வொரு அற்புதத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, செஞ்சார். ஹல்லேலூயா. திருப்பி அப்பத்தை புசித்து திடமனதாக அவர்கள் என்ன பண்றாங்க, போட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த 27வது அதிகாரம் கடைசியில நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, போட்டு 2, 3, 4, 5 அந்த பாகங்களாக உடைய ஆரம்பிக்கிறது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாகத்தை பிடித்து 28வது அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். கப்பலோ பீஸ் ஆயிருச்சு. அந்த கைதிகள், அந்த கப்பல் மாலுமி, 100க்கு அதிபதி எல்லாரும் ஒவ்வொரு பீஸை பிடிச்சிட்டு அவங்க லிஸ்ட்லயே, அவங்க பிளான் பண்ண லிஸ்ட்லயே இந்த ஒரு பிளேஸ் இல்லை பாருங்க. பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் அதான் சொல்றாங்க, லிஸ்ட்ல இல்லாத ஒரு பிளேஸுக்கு நேராக தப்பி என்ன பண்றாங்க, அந்த கரையில போய் இவங்க சேர்றாங்க. அவன் ஸ்தோத்திரம் பண்ணி புசித்த அப்பம் அவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. மெலித்தா என்றால் என்ன மீனிங் யாருக்காவது தெரியுமா? மெலித்தா என்றால் அடைக்கல பட்டணம். பக்கத்துல இருக்கிற காரங்களை கொடுத்து சொல்லுங்க, அடைக்கல பட்டணம், அடைக்கல பட்டணம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேலையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். மெலித்தால இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பார்பேரியன்ஸ் சொல்லுவாங்க. பேர் என்ன? பார்பேரியன்ஸ். இவங்க பேசுற மொழியும் அந்த பவுல் மற்றும் அந்த 100க்கு அதிபதி சிறை கைதிகள் பேசுற மொழியும் ஒருத்தங்களுக்கு புரியாது. யூஸ்வலா நம்ம ஊர்ல வேற யாராவது மொழி பேசுறவங்க வந்து அவங்கள பார்த்தா நம்ம அவங்க கிட்ட க்ளோஸ் ஆவா பழகுவோம். அவன் என்ன பேசுறானே எனக்கு தெரியல, நான் என்ன பேசுறேன்னு அவனுக்கு புரியல, எப்படி அவனோட நான் பேசுறதுன்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கீப் அப் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா மொழி தெரியாத, இனம் தெரியாத, யார் என்றே தெரியாத ஒரு குறிப்பிட்ட மெலித்தா தீவு மக்கள்
கப்பல் உடைந்து உயிருக்கு போராடி கொண்டு கரை ஒதுங்கின அந்த 276 பேருக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்குறாங்க. அது பேரு தான் அடைக்கல பட்டணம். பவுல் எடுத்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. அவன் புசித்த அப்பம் அவன் அடைக்கல பட்டணத்துக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. ஹல்லேலூயா. அவன் புசித்த அடுத்த வசனங்கள் அவ்வளோ அழகா சொல்லுது. அவர்கள் பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அவன் புசித்த அப்பம் அவன் எதிர்பார்த்திராத அன்பு கிடைக்க அவனுக்கு உதவி செய்தது. அவன் புசித்த அந்த அப்பம் உங்கள் ஜீவனை பாதுகாத்து கொள்ள முகம் தெரியாத நபர்கள் இடத்துல உனக்கு ஒரு ஃபேவர் கிடைக்காது உதவி செஞ்சது அப்பம். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் இந்த லைவ்ல பார்ப்பேன் உங்க சபைகளோடது. பாஸ்டர் தினமும் ஆராதிப்பாரு. எங்க சபைகள்லாம் வாரத்துல ஒரு நாள் ஆராதனை நடக்கும். இல்லை எப்பாவது ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஐயா சொன்னாங்க, எங்க சபையில தினமும் நம்ம கர்த்தர் ஆராதிக்கணும் ஐயா, இந்த ஒரு நாள்ங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தினமும் அப்பத்தை கேட்டு அப்பத்தை புசிச்சு இருக்கிற நீங்க எவ்வளோ புஷ்டியா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. இது ஒரு நாள் அல்ல, மாசத்துல ஒரு நாள், இது வாரத்துல ஒரு நாள் அல்ல, தினமும் அப்பத்தை புசிக்க புசிக்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற நிலைமையை காட்டல இன்னும் 100 மடங்கு பலம் உள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பாருங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வா, தினமும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். எல்லாரும் வராங்கிறது முக்கியம் இல்லை, சேர் காலியா இருக்கு இல்லை சேர் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. யாரு வந்தாலும் வராட்டியும் நான் என் கர்த்தரை ஆராதிப்பேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு உங்க போதவர் உங்களுக்காக ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வசனத்தை அவர் போதித்து கொண்டிருக்க அவங்களுக்காக எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி இன்றைய நாட்கள்ல இப்படி ஒரு சபை போதகர், இளம் போதகர் உங்களுக்கு கிடைத்திருப்பதற்காக நீங்க கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்கணும். அவளுடைய குடும்பத்திற்காக தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பாருங்க, மெசேஜ் முடிஞ்சா அடுத்து அவங்க சொந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிற அநேக போதகர் மத்தியில் இப்படி ஒரு கேரான விசுவாசிகள் மேல ஒரு அன்பு காட்டி வசனத்தை இன்னும் அதிகமா அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட போதிக்கிற இந்த மாதிரி இளம் போதகர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்க ஒரு முக்கிய உதாரணமா இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு போலாம். அப்பத்தவன் புசிச்ச உடனே ஒரு அடைக்கல பட்டணம் அவனுக்கு முன்பாக திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. மீதி எங்கெங்கெல்லாம் அப்பத்தை தூக்கி எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க? உங்களுக்கு ஏதாவது இடங்கள் தெரியுமா வேதாகமத்தில்? 5 அப்பம் 2 மீன் எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 9வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். லூக்கா 9வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஆமென், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கிக் கொண்டு வர வேண்டுமோ என்றார்கள். 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். ஆமென். இங்க ஒரு அப்பத்தை என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து வானத்தை நோக்கி ஸ்தோத்திரம் செய்கிறார். 5000 புருஷர்கள் மாத்திரம் இருந்தாங்கன்னு வசனம் இருக்கு. இது நம்ம சில்ட்ரன்ஸ், அதாவது சண்டே கிளாஸ்ல இருந்து இதை நம்ம கேட்டு கேட்டு வந்திருப்போம். அங்க பவுல் அப்பத்தை புசிக்கிறாரு. அந்த அப்பம் அவங்கள அரவணைக்கும் அந்த மெலித்தா தீவுக்கு நேராக அவங்களை கூட்டி செல்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி யார் கையில கொடுக்கிறாருங்க? சீஷர்கள் கையில. 5000 புருஷர்கள் மற்றும் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது அவங்களுக்கு அன்பு கிடைக்குது. இந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது இவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குது. 12 கூட என்ன பண்றாங்க? மீதி எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடி இன்னொரு அப்பத்தை புசிக்கிற அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனம். இது நம்ம இந்த கம்யூனியன்ல தான் அதிகமா நம்ம வாசிச்சிருப்போம் பாருங்க. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன்.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு அப்பம், இது நம்ம கம்யூனியன் அப்பம் மட்டும்தானே வாசிச்சிருப்போம். ஹல்லேலூயா. ஒன்லி கம்யூனியன் அப்பம் மட்டும்தான் இந்த அப்பம் பிற்குதல், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்பம் பிற்குதலின் முக்கியத்துவம், இந்த வார்த்தையாகி இந்த அப்பத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வதன் முக்கியத்துவம் என்னங்கிறது இந்த வசனங்கள் மூலமா உங்களுக்கு தெளிவுபடும் நான் விசுவாசிக்கிறேன். இங்க இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தன்னுடைய சீசர்களுக்கு கொடுக்கிறாரு. இயேசுக்கு தெரியும் தான் காட்டி கொடுக்கப்பட்டு விட்டார், தன் சிலுவையில மரணிக்கப்பட போகிறார் என்று இயேசுவுக்கு முன்பமே அறிந்திருந்தது, முன்பாகவே அவருக்கு அது தெரிந்திருந்தது. இருந்தாலும் இந்த சீசர்களை கூப்பிட்டு, இன்னும் ஒரு அன்பு பாருங்க, அப்பாக்கு தெரியும் என்னை காட்டி கொடுத்தவனும் இருக்கான். இந்த இடத்துல அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்கள் இடத்துல கொடுக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுது, ஒரு குற்ற மனசாட்சி அவங்கள விட்டு அகன்று போகுது. முதலாவது பவுல் புசிச்ச அப்பம் அடைக்கல பட்டணத்திற்கு நேராக வழி நடத்தி சென்றது. இரண்டாவதாக எங்க அப்பத்தை புசிச்சாங்க, 5000 பேர் இருந்த இடத்துல அங்க அவங்களுக்கு ஒரு அற்புதமாக அது மாறியது. 12 கூடைகள் மீதி எடுத்தார்கள். மூன்றாவதாக இங்க இயேசு தன்னுடைய சொந்த சீஷர்களுக்கு அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார், பிட்டு கொடுக்கிறார். இங்க ஒரு அப்பம் புசிக்கிற ஒரு சூழ்நிலைமை. அப்பத்தை புதிச்சதுக்கு அப்புறம் இயேசு சிலுவையில் மரணித்த பின்பாடு இந்த சீஷர்கள் செய்த ஊழியம் நிமித்தம் தான் இன்றைக்கு நீங்களும் நாளும் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருங்க இந்த அப்பம்? இந்த அப்பத்தை புசிக்கிறோம். பைபிள்ல இத்தனை பேர் அப்பத்தை புதிச்சிருக்காங்க. அப்பத்தை புதிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம், அவங்க வாழ்க்கையில நினைத்து பார்த்திராத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கிறது. இந்த அப்பத்தோட மேன்மை தான் என்ன? ஏதோ வசனத்தை நான் டெய்லியும் சபைக்கு வந்து கேட்கிறேன், வார வாரம் வந்து கேட்கிறேன், விசேஷத்தை கூட்டங்கள் வைக்கும் பொழுது வந்து கேட்கிறேன், கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் வாழ்க்கையில எதுவும் என்ன கண்ணார நான் பார்க்கலையே அப்படின்னு ஒருவேளை நீங்க கேள்விகளோடு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், ஒரு வசனத்துல வர்ற அந்த விடுதலையை காட்டிலும், ஒரு வசனத்துல வர்ற இந்த ஒரு ரியலான ஒரு சமாதானம், ஒரு ஆறுதலை காட்டிலும் உங்களுக்கு எந்த சூழ்நிலை நிமித்தமும் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உங்க வாழ்க்கையில வராது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் நம்மளை தேற்றும் பாருங்க. அவருடைய வசனம் அன்பை நம்ம அதிகமாக உணர வைக்கும். அவருடைய வசனம் நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லைனாலும் நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும், ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிச்சோம்னா, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான்னு வசனம் சொல்லுது. அணு தினமும் ஒரு அப்பத்தை புசிக்கிற நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அணு தினமும் வசனத்தை கேட்கறது குறித்து ஒரு நாளும் சோர்வடைஞ்சு போயிடாதீங்க. ஆமென். வசனத்தை கேட்டு கேட்டு என்னால முடியலையா, எவ்வளவுதான் கேட்கறது, எதுவும் அப்படி கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு கேட்டு கேட்டு, அட மெசேஜ் தானே ஒரு 1/2 an hour போகும், ஒரு அப்படியே ஒரு நிர்விசாரமான ஒரு இதுக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டோம். இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல வசனம் போதிக்கிறதுக்கு எனக்கு போதகர் இருக்கிறார், நான் போறேன், வசனத்தை கேட்கிறேன் 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 கேட்கிறேன், ஒரு நிர்விசாரமான ஒரு சூழ்நிலைமை. இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறத உணராத ஒரு மந்தமான சூழ்நிலைமைக்குள்ளாக இன்னைக்கு சபைகள் கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு முறை வசனத்தை கேட்கும் பொழுதும், ஒவ்வொரு முறை வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுதும், அதை முழுமையாக விசுவாசித்து
அந்த அப்பத்தை முழுமையாக விசுவாசித்து அதை ஸ்தோத்தரித்து என் வாயினால் அறிக்கை செய்கிறப்ப அந்த அப்பம் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுது சும்மா திரும்பி போகாது பாருங்க. அவர் உங்களுக்கு ஏதாவது சொல்லி இருக்காருன்னா, அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து விட்டாரே என்றால் அது நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் எடுத்து அப்பத்தை புசிக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு திடமனதோடு கூட அப்பத்தை புசிக்கிறாங்க. புசிச்ச உடனே அவங்களுக்கு மெலித்தாங்கிற ஒரு பட்டணம், அவங்க லிஸ்ட்லயே அவங்க பிளான்லயே இல்லாத ஒரு பட்டணத்தை கர்த்தர் அவங்களுக்கு காட்டுறாரு. அந்த பட்டணத்திற்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு எக்கச்சக்க அன்பு, சொந்தக்காரங்க மாதிரி. மச்சான் வாங்க, மாமா வாங்க, சித்தப்பா வாங்க, சாப்பிடுங்க. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் ஒரே நனைந்த 14 நாட்களா அவங்க பிரயாணம் பண்ண எல்லா நாட்களும் ஒரே ஈரமா அவங்க ட்ரெஸ் ஃபுல்லா குளிர்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நெருப்பை மூட்டி அவங்களுக்கு பெட்ஷீட் கொடுத்து 3 அதுக்கடுத்த வசனங்கள்லாம் வச்சா 3 நாட்கள் அவங்களுக்கு விருந்து வேற. இதுல யாருன்னே தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது. இதுக்கு முன்பாக நம்ம பார்த்தா யூரோக்ளிடான் மிகப்பெரிய ஒரு பெருங்காற்று அவங்க படகை தாக்குது. பவுல் ஒருத்த எந்திரிச்சுன்னு பேசுறான், திடமனதா இருங்கள்னு. 14 நாள் யாருமே சாப்பிடாம இருக்காங்க. ஒரே ஒருத்த அந்த படகுல இருந்து நின்று அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்றான். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது அந்த ஒரே ஒருத்தன் தான். ஹல்லேலூயா. காஞ்சிபுர பட்டணத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு மனுஷன். இந்த படகுல இருக்கிற ஒரே ஒரு மனுஷன், இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரே ஒரு மனுஷன், இந்த ஸ்ரீநகர் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரே ஒரு வைராக்கியம் உள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா? ஒரு அப்பத்தை நாம் புசிக்க, ஒரு அப்பத்தை பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ண, இந்த அப்பத்திற்காக ஏங்குகிற இருதயம் கொண்ட ஒரு வைராக்கியம் உள்ள நபரை நம்ம இருக்கோமா? வசனத்தை கேட்டு கேட்டு அந்த வசனம் நமக்கு உள்ள போய் போய் ஒரு நிர்விசாரத்தின் ஆவிக்கு நேராக அதை வழி நடத்தாம இருக்கணும். வசனத்தை கேட்க கேட்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமா வளரணும். ஒரு நல்ல தரமான ஊழியனா, ஒரு நல்ல தரமான ஜெப வீரனா, ஒரு நல்ல தரமான என் சபைக்கு என் மூலமா ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். இந்த வசனம் உங்களை சும்மா இருக்க விடாது பாருங்க. இந்த வசனம் உள்ள போக போக உங்களையே அறியாம உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். இந்த வசனம் உள்ள போக போக உங்களையே அறியாம உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. இந்த வசனம் உங்களை சபையோட தரிசனத்தோடு கூட இணைய வைக்க ஆரம்பிக்கும். போதருடைய தரிசனத்தோடு உங்களை இணைய வைக்க ஆரம்பிக்கும். இந்த வசனம் உள்ள இருக்க இருக்க நீங்களே இருக்க மாட்டீங்க. கர்த்தர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் ஆப்போசிட்டா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல பிரஷரா இருக்கலாம், பிசினஸ்ல பிரஷரா இருக்கலாம், படிக்கிற இடங்கள்ல ஒரு பிரஷரா இருக்கலாம். உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் வசனத்து மேல இருக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும், ஒவ்வொரு தோல்விகள்லையும், ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷன்லையும் நீங்க வசனத்தை முன்பாக வைத்து கடந்து செல்லும் பொழுது அந்த வசனம் உங்க வாழ்க்கையை மாத்தும் பாருங்க. ஹல்லேலூயா. உங்க மூலமா சபைக்கு ஒரு பிரயோஜனமா வைக்கும். ஹல்லேலூயா. அந்த 5000 பேர் அந்த அப்பத்தை 5000 பேர் முன்னிலைமையில இயேசு அப்பத்தை புசிக்கும் பொழுது அங்க ஒரு அப்பத்தை புசிக்க கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெருக்கம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. 5 அப்பம் எவ்வளவு அப்பமா மாறிச்சுங்க? 5000 அப்பத்திற்கு மேற்பட்ட அப்பமாக மாறியது. நீங்க அப்பத்தை கேட்க கேட்க உங்க வாழ்க்கையில அது ஒரு பெருக்கத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல அது ஒரு பெருக்கத்தை கொடுக்கும், உங்க பிசினஸ்ல அது ஒரு பெருக்கத்தை கொடுக்கும், உங்க குழந்தைகளோட படிப்புல அது ஒரு பெருக்கத்தை கொடுக்கும், நீங்க போய் கொண்டிருக்கிற சபையில அது ஒரு பெருக்கத்தை கொடுக்கும். உங்க பக்கத்துல காலி சேரை பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும், என் சபை பெருகணும். இந்த காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்துல, இந்த ஸ்ரீநகர் இந்த பகுதியில அநேகம் பேர் இயேசு அறியாம இருக்காங்க. நான் வசனத்தை கேட்கிறேன், எனக்குள்ள அப்ப இருக்கியா? எனக்குள்ள இருக்கிற அப்பம்
இது வார்த்தையா மாறி நான் பார்க்கிறவங்க இடத்துல ஒரு பெருக்கத்தை அது உண்டு பண்ணணும். இந்த அப்பத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும் பொழுது என் வீட்டுக்கு வர என் சொந்தக்காரங்க, என் வீட்டுக்கு வர என் ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் ரீதியா என் வீட்டுக்கு வந்து கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் அவரை அறிந்து கொள்கிற ஒரு பெருக்கத்தை அவங்க சிந்தையில கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை பெருகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க சபை விஸ்தாரமாகணும்னு நினைக்கிறீங்களா? கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் மாத்திர கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி நமது சபைக்காக ஜெபிப்பது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகையின் பொழுது ஆண்டவரே, நீர் சபையை முதலாவது மனவாட்டியாக நீர் எடுத்துக்கொள்ள போகிறீர். ஆண்டவரே, மனவாட்டியாக இந்த சபை உமக்கு மிகுந்த முக்கியத்துவமாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சபையின் விசுவாசியா இருக்கிற ஆண்டவரே அருமையானவர்கள் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் இந்த வேளையில. ஆண்டவரே, இந்த சபையில நீர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்போது இருப்பதை காட்டிலும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வாய்களை திறந்து சத்தமாக, இதை நான் ஜெபிக்கிறது இல்லை, நீங்க உங்க சபைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. 2 கரத்தையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி உங்க வாய்களை விரிவாய் திறந்து உங்க சபை போதகர் ஆசீர்வதிச்சு உங்க சபையை நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, என்னுடைய சபை இயேசுவின் நாமத்தினாலே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீநகர்ல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற என்னுடைய சபை இயேசுவின் நாமத்தினாலே ஆத்துமாக்களால் அது நிரப்பப்படுவதாக ஆண்டவரே, இன்னும் அதிகமாக பெருகப்படுவதாக ஆண்டவரே. ஷகரத அலகரபா நீர் பெருக்கத்தின் தேவன் ஆண்டவரே. சத்தியத்துல ஒரு பெருக்கம் உண்டாவதாக ஆண்டவரே. சபையில் இன்னும் வெளிப்பாடுகள்ல ஒரு பெருக்கம் உண்டாவதாக ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கம் உண்டாவதாக ஆண்டவரே. சபைக்கு வருகிற பிணியாளிகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைந்து கடந்து செல்வார்களாக ஆண்டவரே. சபை ஏதோ வார்த்தையை கேட்கிற சபையாக மாத்திரம் அல்லாமல் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் மக்களுக்கு செயல்படுத்தி காட்டுகிற சபையாக மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு பெருக்கம். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை கொண்டு உங்க சபையை பெருக்க போகிறார். இந்த இடமும் விஸ்தாரமாகும், சபையின் விசுவாசிகளும் விஸ்தாரமாவாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். கரங்களை உற்சாகமாக தட்டி அந்நிய பாஷைகள்ல பேசி, ஆண்டவரே, இந்த சபையை நீர் வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய சபையாக நீர் பெருக்க போகிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசிகள் பெருகுவார்களாக ஆண்டவரே. சபையில் அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. உம்முடைய நாட்களில் நடந்த அதே அற்புதம் ஆண்டவரே சபையில காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு புறஜாதி மக்களுக்கு ஆண்டவரே, உம்மை அறியாத ஒவ்வொரு மக்களும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய வசனத்தில் அவர்கள் தரித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய சபை என்னோட மெலித்தா இயேசப்பா, என்னுடைய சபை என்னுடைய அடைக்கலப்பட்ட ஆண்டவரே. என்னுடைய சபையின் நிமித்தம் சபையின் மூலமாக எனக்கு நீர் பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகிறோம் இயேசப்பா. எனக்கு நீர் கொடுத்த நல்ல சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடுதலையோடு கூட ஆராதிப்பதற்காக நீர் எனக்கு கொடுத்த நல்ல சபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக உபத்திரவங்கள், அநேக எதிர்ப்பாளர்கள் சபைக்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல இந்த பட்டணத்துல நம்ம விடுதலையோடு கூட ஆராதிக்க எனக்கு ஒரு சபையை கொடுத்தீங்களே. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. விடுதலையோடு கூட சத்தத்தை உயர்த்தி எங்க கரங்களை தட்டி நாங்க ஆராதிப்பதற்கு எனக்கு ஒரு சபையை கொடுத்தீங்களே ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தேவனே ஆண்டவரே. அநேக ஊழியர்கள் நொறுக்கப்படுகிறார்கள், அநேக ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அநேக ஊழியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். உபத்திரவத்தின் நிமித்தமாக என்னுடைய ஊழியர் குடும்பத்தை நீங்க பாதுகாத்து வச்சீங்களே ஆண்டவரே. விசேஷித்த கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்றேங்க. மாத்திரம் 2 கரத்தையும் தலைக்கு மேல உயர்த்தி தட்டி ஓரா சந்த அலத அலகரபா ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே இந்த சபை ஒரு அற்புதத்தின் ஸ்தலமாக மாறுவதாக ஆண்டவரே. இங்கு வையிருக்கிற ஒவ்வொரு விசுவாசருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு மறுரூபம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக ஆண்டவரே. இவர்களுக்கு எதிரிகளின் தலைக்கு முன்பதாக, எதிரிகளின் கண்களுக்கு முன்பதாக நீர் இவர்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இந்த தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறீர் ஆண்டவரே. சபையாக சேர்ந்து நாங்கள் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்கிறோம் ஏசப்பா.
சபை ஒரு பெருக்கத்தின் சபையாக ஆண்டவரே, ஒரு விஸ்தாரத்தின் இடமாக இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசியும் அந்த பொறுப்பை உணர்ந்து சபையின் போதகருடைய தரிசனத்திற்கு ஆண்டவரே உங்கள் தோள் கொடுத்து தாங்கி பலப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாக இந்த பட்டணத்திலே நிறுவவர்களை உதவி செய்ய ஒரு மனதை நீர் பக்குவப்படுத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. நீர் எவ்வளவு நல்ல தேவன் இயேசுப்பா, நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கரங்களை கொடுத்து சொல்லுங்க, என் சபையை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க, என் சபை எனக்கு ரொம்ப முக்கியம், என் போதகர் எனக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இங்க அப்பம் பிற்குதல் நிமித்தமாக அவர்களுக்கு வந்த ஆசீர்வாதங்கள், அவர்கள் பவுல் சாப்பிட்ட அப்பா இந்த அரவணைக்கும் அடைக்கல பட்டணத்திற்கு அவனை கொண்டு சென்றது. இயேசு அங்க பிட்டு கொடுத்த அப்பம் 12 கூட நிரம்ப எடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தின் பாதையில கொண்டு சென்றது. மூணாவதா எங்க அப்பம்? 1 கொரிந்தியர் 11 இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்றைய நாளில் பிற்கிற அப்பம் சீசர்கள் வாழ்க்கையில ஒரு மனமாற்றத்தை கொடுத்து ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அனுதினம் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசாட்சி அவர்களுக்கு கொடுத்தது. குற்ற மனசாட்சி இல்லாம அவர்கள் தொடர்ந்து ஊழியம் செய்ய அவங்களுக்கு அந்த அப்பா ஏதுவா இருந்தது. அடுத்து இயேசு சொல்றாரு, நானே ஜீவ அப்பன். சோ இந்த காரியங்கள்லாம் முடிந்தது. ஏன் இதை நான் சொல்ல விரும்புறேன்னா, இந்த தினமும் அவருடைய வார்த்தையை கேட்கறதுல வர்ற சந்தோஷம் வேற எதுலையுமே நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஹல்லேலூயா. ஸோ பைபிள் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு ஃபீஸ் கட்டுறக்கு ஏதாவது காரியங்கள் தேவைகள் இருக்கும் பொழுது கையில் சுத்தமாக காசு இருக்காது பாருங்க. ரொம்ப விரக்தியில் என்னடா இது இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து சேப்பலில் உட்காந்துருப்பேன். அங்கே ஒரு சீஃப் கெஸ்ட் யாராவது வருவாங்க, வந்து கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவாங்க, வார்த்தையை போதிப்பாங்க. இதை கேட்க கேட்க என் பிரச்சனை எல்லாம் எனக்கு சுத்தமாக மறந்துடும். இயேசு ஒருத்தர் இருக்காரு, என்னுடைய என்ன தேவைனாலும் அவர் என்ன சந்திப்பாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் எனக்கு வரும். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை கேட்க கேட்க உங்க சூழ்நிலைகளை நீங்க பார்க்க மாட்டீங்க, அவருடைய வார்த்தையை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க, அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்க அதை வாழ்க்கையில அப்ளை பண்ண அந்த வாயில அறிக்கை பண்ண உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிறத விட 100 மடங்கு பெருக்கத்தின் வழியாக அது கடந்து செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லமை பாருங்க. நம்ம தான் we are the temple of God. நம்மளே தேவனுடைய ஆலயம், the building, ஒரு பிளேஸ் நம்ம வர்ஷிப் பண்றது. பட் நம்மளுடைய இருதயம் தான் அவர் தங்குகிற. நம்ம யாருங்க? அவருடைய குமாரன் குமாரத்தி. அவர் நமக்குள்ள இருக்காருன்னா அவரோட அதிகாரமும் நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க, என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. என்னுடைய கடன் பிரச்சனையா இருக்கலாம், என்னுடைய பலகீனமா இருக்கலாம், என்னுடைய தோல்வியா இருக்கலாம், என்னுடைய டிப்ரெஷனா இருக்கலாம், என்னுடைய டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம், எதுவும் என்னை வாழ்க்கையில ஆளுகை செய்ய முடியாது. எனக்குள்ள அவருடைய வசனம் இருக்கு. வசனம் இருக்க வசனம் உங்களை ஆளுகை செய்யும். வசனம் உங்களை ஆளுகை செஞ்சா இப்ப இருக்கிற லெவல் இல்ல, வேற லெவல்ல கர்த்தர் நம்ம உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் உள்ள போக போக, இந்த கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, வசனம் உள்ள போக போக நானும் மேல போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தோட வல்லமை உங்க நாவல வர்ற வார்த்தைகள்லாம் ஏதோ சாதாரணமான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது பாருங்க. உங்க நாவல அவருடைய வல்லமை இருக்கு, அவருடைய வார்த்தையின் அதிகாரம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அது என்ன ஆகும்? கண்டிப்பா வசனம் சொல்லுது, என்னுடைய நாவல ஜீவனும் I have the power of life and death in my tongue. என்னுடைய வார்த்தையில ஜீவனும் மரணமும் இருக்குயா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு எனக்கு. ஒரு பொழுது உங்க குழந்தைய நீங்க திட்டும் பொழுது கூட, முட்டாள், லூசு, இவ எப்படி இருக்கா பாரு, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க, இப்படி எல்லாம் சொல்லி என்ன பண்ற, திட்டுறதை ஸ்டாப் பண்ணிருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இப்படி தான் திட்டுவாராமா. குழந்தை தப்பு பண்ணிட்டான், நான் உன்னை அடிச்சே நான் உன்னை டாக்டர் ஆக்கிடுவேன், உன்னை அடிச்சே நான் என்ஜினியர் ஆக்கிடுவேன், ஏதாவது குறும்பு பண்ண உன்னை அடிச்சே நான் ஒரு ஆடிட்டரா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாராமா. அவன் ஐயோ இதுக்கு இவரை அடிச்சிட்டா கூட பரவாயில்லையா, இப்படி
சொல்லி சொல்லி என்னை பயமுறுத்துறாரே படிக்க சொல்லி அப்படின்னு. ஸோ உங்க குழந்தைகளை நீங்க திட்டு, உங்க வாயில வல்லமை இருக்கிறனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவே அவங்க வாழ்க்கையில என்ன ஆகும், பலிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸோ நீங்க சொல்ற வார்த்தைகள் ஆரோக்கியமான வார்த்தைகளா இருக்கணும். உங்க சூழ்நிலைமை பார்த்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்க குழந்தைகளை பார்த்து நீங்க சொல்லக்கூடிய வாழ்க்கைகள், உங்க வியாபாரத்தை பார்த்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்க படிப்பை நீங்க பார்த்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்க நண்பனை பார்த்து, உங்க சபையை பார்த்து, உங்க ஊழியர்களை பார்த்து, உங்க வாகனத்தின் மீது நீங்க பார்த்து, உங்க மேலேயே தலையில கை வைத்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆரோக்கியமான வார்த்தைகளா இருக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன், இயேசுவின் ரத்தத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலைமை என்னை மேற்கொள்ள முடியாது. வியாதிக்கு என் உடம்புல அதிகாரம் இல்ல, கடன் பிரச்சனைக்கு என் உடம்புல அதிகாரம் இல்ல. நான் இயேசுவினுடைய பார்வையில விசேஷமானவன். எனக்குள்ள வார்த்தை இருக்கியா, வேற என்ன வேணும்? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையோட தாக்கம், இந்த வார்த்தையோட வல்லமை ஒன்ஸ் நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு உங்களை பிரித்தெடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு வாழ்வின் ஒரு உச்சகட்ட சோக இல்ல ஒரு பாரமான சூழ்நிலைமையை கடந்து தான் நம்ம வந்திருப்போம். ஹல்லேலூயா. நான் எல்லா சூழ்நிலையும் அவருடைய வார்த்தை நமக்கு துணையாக நின்று இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 18 வருஷம் என்னுடைய தாய்க்கு குழந்தை இல்லை. அவங்க நினைச்சிருந்தா எப்பயோ மரித்து போயிருக்கலாம். 16 முறைக்கு மேல தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஏன் திரும்ப சொல்றேன்னா, நீங்க ஆவியில பலப்படணும். அந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. வார்த்தை, இந்த வார்த்தையின் வல்லமை உங்க குடும்பத்துல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது செத்த கர்ப்பமா இருந்தா கூட அந்த கர்ப்பத்தை அது புதுப்பித்து அவங்களுக்கு கூட ஒரு அற்புதத்தை செய்ய அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களே, இங்க இருக்கிறவங்களே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள் யாருக்காவது திருமணமாய் நீண்ட நாள் குழந்தை இல்லைன்னா அவங்க வயிற்றுல கை வச்சு நீங்க போய் ஜெபிக்க போறீங்க. ஹல்லேலூயா. என் வார்த்தையில வல்லமை இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கர்ப்பத்தின் கனி திறக்கப்படுவதாக சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பம் அவங்களுக்கு இயேசுவின் நாமத்துல திறக்கப்படும். அதுக்கு உயிருள்ள சாட்சியா கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So let's come to the point. So இங்க பவுல் பார்த்தீங்கன்னா அப்பத்தெல்லாம் புசிச்சிட்டாரு. 2வது வசனம் சொல்லுது, அந்த மெலித்தா தீவில் இருக்கிற மக்கள் பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, குளிரா இருக்கிற அவங்களுக்காக நெருப்பை மூட்டினார்கள். இந்த தீவோட தலைவன் புவிலியு, 8வது வசனம் சொல்ல, புவிலியு அந்த தீவோட தலைவன், அவர் வாங்கப்பான்னு சொல்லி 3 நாள் கடா வெட்டுறாங்க. சிக்கனு மட்டனு எல்லா கறியும் சமைச்சு போடுறாங்க. 3 நாள் சுகபோக விருந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைமை காணப்படுது. ஸோ 3வது வசனம் சொல்லுது, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை, கூட இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்ட பொழுது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பம் பிச்ச அதே கை, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண அதே கை. அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நெருப்பு விறகு சிறு சிறு விறகு போட்டாதான் அந்த நெருப்பு அதிகமா எரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த விறகை எடுத்து பவுல் போட்டு கொண்டு இருக்கிறார். அப்போது அந்த விறகு கேப்ல இருந்து ஒரு பாம்பு அனல் உரைத்துன்னா அது நல்லா படம் எடுத்து என்ன பண்ணுது, ஃபோர்ஸா டப்புன்னு குத்துது. விஷப்பூச்சின்னு அது சொல்லப்பட்டு இருக்கிறது. கமெண்ட்ரிஸ்ல எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அது பாம்பு, கொடிய விஷம் பொருந்திய பாம்பு. அது அங்க அப்பம் எடுத்த கை. இங்க பாம்பு கொத்தி விஷம் பொருந்திய கையாக இங்க மாறுது பாருங்க.
அங்க அப்பத்தை எடுத்து கொடுத்து நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைமையில அவங்களுக்கு நம்பிக்கையை கூறி அவங்களை திடப்படுத்த பலப்படுத்த இந்த சிறை கைதிக வாழ்க்கையில இனி நான் சாக மாட்டேன், உயிரோடு கூட இருப்பேங்கிற ஒரு நிச்சயத்தை சொல்ல அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்க அந்த உதவின அதே கைக்கு இன்னைக்கு ஒரு விஷப்பூச்சி, ஒரு பாம்பு அதே கையை கடிக்குது. கூட இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, இவன் செஞ்ச பாவம் இவனை இங்க வந்து கூட விடல, கண்டிப்பா என்ன பண்ணுவான், கை வீங்கி ரத்தம் கொக்கி சாவதான் ஏன் போறான். கூட இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான். எல்லாம் இயேசு கிட்ட வந்துட்டோம், வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம், அங்க இருப்பாங்க. காய்ச்சல் ஏதாவது உடம்புல குடும்பத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை வருதா, போனால அனுபவிக்கட்டும். சபைக்கு போறால குடும்பமா அனுபவிக்கட்டும். பழி சொல், விஷ பூச்சி கடிக்குது, பக்கத்துல கூட இருந்தவங்களே விஷ சொற்களால அவனுடைய இதயத்தை தேய்க்கிறாங்க. ஊடுருவி போது அவனுடைய சொற்கள். அப்பத்தை எடுத்த கை, இங்க விஷம் கொத்தி ஒரு அழுகி போகிற சூழ்நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கை. பவுல் என்ன பண்றாரு, அந்த பூச்சி எடுத்து பாம்பு எடுத்து தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஹல்லேலூயா. அதே கை அடுத்து என்ன பண்ணதுன்னு பாருங்க. 7வது வசனம் சொல்லுது, தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு இன்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பச்சமாய் சொன்னல 3 நாள் ஃபீஸ்ட் விருந்து. அதுக்கு அடுத்த வசனம், புபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். எந்த கையை வச்சாரு? எந்த கையை? அதுக்கடுத்து இன்னொன்னு நடந்துச்சு. எந்த கையை? விஷம் உள்ள கை, பாம்பு கடிச்ச அதே கை. இங்க அந்த லேண்டோட ஓனர், தீவோட அந்த பர்டிகுலர் பிளேஸோட தலைவன் வரான். எங்க அப்பாவுக்கு பிளட் இதா இருக்கு, பிளட் இஷ்யூஸா இருக்கு, ஃபீவரா இருக்கியா? அதே கையை நீட்டி என்ன பண்றாரு, வசனம் சொல்லுது பாருங்க அவ்வளோ அழகா. அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் அவன் கைகளை, விஷ கையை ஒரு அற்புதத்தின் கையா இங்க மாறுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் எல்லாம் பார்த்து நினைச்சாங்க இனிமேலுமே செத்து போயிருமா, பாம்பு கொத்திருச்சு, எப்படி நீ பிழைக்க போறான்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு எல்லாரும் நினைத்துட்டு இருந்த அந்த கையின் நிமித்தமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஃபர்ஸ்ட் அப்பத்தை பிட்ட கையை, பாம்பு கடிச்சு விஷமேறிய கையை, அதுக்கப்புறம் கடைசியா அது ஒரு அற்புதத்தின் கையாக மாறியது. ஹல்லேலூயா. பவுல் பேச்சை இவங்க யாருமே கேட்கல. போட் எடுக்கும் பொழுது காற்றடிக்கும், இது மாதிரிலாம் ஆகும், தங்கிட்டு போலான்னு சொன்னாங்க, யாரும் கேட்காம வந்தாங்க. பவுல் வார்த்தையை அவமதிச்சு அவங்க பண்ண மிஸ்டேக்கு. இங்க மெலித்தா அடுத்த வசனம்லாம் வாசித்தீங்கன்னா, இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். பவுல் வார்த்தையை கேட்காம அவங்க செஞ்ச மிஸ்டேக்கு மெலித்தால அவங்களுக்கு ஒரு மிஷனா மாறி கடைசியில் அங்கே ஒரு மிராக்கல் நடந்துருச்சு. ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை கிறிஸ்துவ அறியாதற்கு முன்பாக ஏதாவது தவறு செய்திருக்கலாம், ஏன் அறிந்த பின்பு கூட ஏதாவது ஒரு தவறு செய்து அந்த காரியம் உங்களை ரொம்ப குழப்பி கொண்டு இருக்கலாம், குற்ற மனசாட்சியோடு கூட இருக்கலாம். நான் கர்த்தர் உங்க மிஸ்டேக்கை எல்லாம் ஒரு மிராக்கலா மாத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க மிஸ்டேக்கை எல்லாம் ஒரு மிஷனா மாத்துவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த மெலித்தால ஒரே கொண்டாட்டம் தான். தேவனுக்கு அற்புதம் கிடைச்ச உடனே யார் இவர் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. மொழி தெரியாது, இனம் தெரியாது, யார் என்றே முகம் தெரியாத நபர்கள் இடத்துல பவுலை கொண்டு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். மிகப்பெரிய ஹீலிங் குருசேட் அந்த தீவுல நடந்துச்சு. ஹல்லேலூயா. God will turn your mistakes into a miracle. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மிஸ்டேக்கை எல்லாம் ஒரு மிராக்கிளா மாத்த போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பவுலோட வாழ்க்கையில இந்த படகுல ஒரே ஒருத்தன், கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு நபர் இருந்தார், பவுல். இந்த ஒரு நபர் மூலமாக இந்த படகுல இருக்கிற எல்லாருடைய ஜீவனும் பாதுகாக்கப்பட்டது. இந்த ஒரு நபர் மூலமாக அந்த மெலித்தா தீவு முழுக்க இயேசுவுக்காக சொந்தமாக்கப்பட்டது.
இந்த ஒரு நபர் மூலமாக இந்த படகுல வாழ்ந்த சிறை கைதிக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. இந்த ஒரே ஒருத்தன் மூலமாக இன்னைக்கு அப்போஸ்தலர் நம்ம 27, 28 இவ்வளவு ஒரு பயனுள்ள ஒரு அதிகாரமா நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு நபர் நீங்க தான். கர்த்தர் உங்களுக்காக தான் அவரு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். உங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. உங்களுக்காக தான் அவருடைய கரங்களாலும் கால்களாலும் ஆணிகளால் கடாவப்பட்டது. உங்களுக்காக தான் அவருடைய சிரசின் மேல் மூமுடி சூட்டப்பட்டது. உங்களுக்காக தான் அவருடைய முகத்துல காரி உமிழ்ந்தார்கள். யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக, ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததிக்காக. அனைவரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, ஆண்டவரே, நீர் தேடுகிற அந்த ஒருவன் நானாக மாற எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எனக்குள்ள ஆண்டவரே எந்த தகுதியும் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே, எனக்குள்ள நான் பெருமை சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எனக்குள்ள எந்த ஒரு காரியமும் சிறப்பா இல்லை ஆண்டவரே. என்னுடைய பதவி அல்ல ஆண்டவரே, என்னுடைய பணம் அல்ல ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கிற ஆஸ்தி சம்பத்துகள் அல்ல ஆண்டவரே. என்னை முழுவதுமாக தாழ்த்தி ஏசப்பா நான் உமது பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரத்தையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய அப்பத்தை அனுதினமும் கேட்கிற ஒரு மகனாக, உம்முடைய அப்பத்தை அனுதினமும் கேட்டு அதன்படி நடக்கிற மகளாக, அப்பத்தின் நிமித்தம் ஆண்டவரே, அதை கேட்பதன் நிமித்தம், அது என் வாழ்க்கையில இருப்பது நிமித்தம் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை காண்கிற ஒரு மகனாக ஆண்டவரே, உம்மை அறியாத மக்களுக்கு அடைக்கல பட்டணமாகிய இந்த சபையில ஒரு அடைக்கலத்தை தர, ஒரு அன்பை தர, அதற்கு உதவியா இருக்கிற ஒரு பவுலை போல ஒரு மனிதனாக நான் மாற விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரத்தையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருடைய மன நிலைமை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருடைய மனதோட வைராக்கியத்தை, வாஞ்சைய, விருப்பத்தை, அவங்க என்னவாக உமக்கு விளங்க விரும்புகிறார்களோ அந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீரே ஏசப்பா. சபைக்கு அவர்கள் ஒரு பிரயோஜனமாக மாறட்ட ஆண்டவரே. சபையின் பெருக்கத்திற்கு அவர்கள் ஒரு பிரயோஜனமாக மாறட்ட ஏசப்பா. ஒரு குடும்பத்தின் பெருக்கத்திற்கு ஒரு பிரயோஜனமாக மாறட்ட ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு முன்பாக ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டை நீர் வைத்திருக்கிறீர் ஏசப்பா. அவர்களுக்கு முன்பாக நீ ஒரு பசுமையான புல்வெளியை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் அவர்களுக்கான ஒரு தலை எண்ணெயால் நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக அனைத்து காரியங்களையும் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம் ஏசப்பா. என்னுடைய சுய கிரியைகள் அல்ல, என்னுடைய சுய நீதிகள் அல்ல ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் செய்து முடித்ததை நாங்கள் முழு மனதோடு கூட விசுவாசித்து அறிக்கை செய்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஏசப்பா. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். 2 கரத்தை உயர்த்தி அந்த தேவதூதர்களோடு கூட சேர்ந்து, ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. கடைசியாய் சேனைகளின் இந்த அரங்கம் முழுக்க, இந்த சபை முழுக்க பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, ஓரா சகரதலகர வலகரதலகரவா, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. உங்களுடைய சத்தம் மாத்திரம் சேனைகளின் சகரதலகரபா,
பரிசுத்தரே பரிசுத்தர். கடைசியாக ஒரே ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேனை பரிசுத்தர் பரிசுத்தரே. கடைசியாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. உம்மை ஆராதிக்கிற ஒரு சந்ததி ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற ஒரு சந்ததி இயேசுப்பா. உம்மை போலவே ஆண்டவரை வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அது உலக மக்களுக்கு அதை செய்து காட்டுகிற ஒரு சந்ததி ஆண்டவரே. உம்மை மாத்திரம் சேவிக்கிற ஒரு சந்ததி ஆண்டவரே. உமது நாமத்தை மட்டும் உயர்த்துகிற ஒரு சந்ததி இயேசுப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மன பாரத்தோடு கூட ஜெபித்து ஆத்துமாக்களை சுதந்திரிக்கிற ஒரு சந்ததி ஆண்டவரே. என்னென்றும் உம்மை ஆராதிக்கிற, எப்பொழுதும் உம்மை சிந்தித்துக் கொண்டிருக்கிற உணர்வுள்ள ஒரு வாலிப சந்ததி ஆண்டவரே. இந்த காஞ்சிபுரம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய எங்களது சபையிலிருந்து அது உருவாகட்டும் ஆண்டவரே. ஷகரத அலகரபா சந்தோல். எவ்வளவு நல்ல தேவனே சப்பா. முது வார்த்தையை கேட்பது எவ்வளவு பெரிய பாக்கியமே சப்பா. இந்த காலை வேளையில் நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்களுடைய எதிர்பார்ப்பை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய மன விருப்பத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற வியாகுல பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் கல்வாரி சிலுவையில் நீங்க முற்றுப்புள்ளியை வைத்து விட்டீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில முடிது சிலுவை நீர் செய்து முடித்த காரியத்தை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் ஏசப்பா. நீர் மாத்திரம் நல்லவர் ஆண்டவரே. Thank you Jesus. கிருபை மிகுந்த நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இவ்வளவு நேரமாய் மகிமையான விதத்திலே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட காரியங்கள் எங்கள் இருதய பலகைகளை நாங்கள் எழுதி வைத்துக் கொண்டு அதன் பிரகாரம் நாங்கள் இயங்க கர்த்தர் எங்களை இயக்குவீராக. உம்முடைய ஆவியினால் ஆட்கொள்வீராக. தொடர்ந்து நீரை எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு கூர்ந்து